3% ஜிஎஸ்டி நான் எதுக்கு பே பண்ணணும்? இந்த மாதிரி கேள்வி நிறைய வந்துகிட்டே இருக்கு. இந்த டாக்ஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் தேவைப்படுற கோல்டு இல்லை, அதனால நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணி தான் எடுப்போம். இப்படி இம்போர்ட் பண்ணி எடுக்கிறப்ப அதுக்குன்னு ஒரு 15% டாக்ஸ் பே பண்ணி தான் எடுப்போம். இப்போ நமக்கு போர் ரேட்டுன்னு ஒன்று சொல்றோம்ல, அது எல்லாமே அந்த டாக்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணி தான் அந்த ரேட் வந்து நிற்கிது. இதே மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு வரி கட்டுற மாதிரி ஒரு இது இருக்கு. இப்போ நான் ஒரு கடையா வச்சிருக்கேன்னா, நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்றப்ப நான் 3% டாக்ஸ் கட்டி தான் நான் வாங்குவேன். இதே மாதிரி தான் என்னோட கஸ்டமர் என்கிட்ட 3% டாக்ஸ் கட்டி தான் வாங்குவாங்க. இதுக்கு என்ன ரீசன்? டாக்ஸ் ஏன் கட்டணும்னா, இது வந்து தனிப்பட்டது கிடையாது, நம்ம நாட்டை சம்மந்தப்பட்டது தான். இப்போ நம்ம ஓவரால் இப்படி டாக்ஸ் கட்டி இது பண்றப்ப தான் நம்ம வரி பணத்தை வச்சு தான் நம்மளோட இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டெவலப் ஆகும். இதுதான் மெயினான ரீசன். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்காதனால தான் ஹெச்யூஐடி ஹால்மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு இது கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த ஹெச்யூஐடி ஹால்மார்க் போட்டு வாங்குறதா நல்லது. கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அப்படி நீங்க வாங்கினீங்கன்னா அது ஒரு ஃபேக் கோல்டுன்னு தான் சொல்லுவாங்க. இனிமே நீங்க வாங்குற ஒவ்வொரு கோல்டுக்கும் ஹெச்யூஐடி ஹால்மார்க் இருக்கா, பில் இருக்கான்றதை பார்த்துட்டு வாங்குங்க.